திமுக கூட்டணியில் இருப்பதால் எல்லா கட்சிகளும் திமுகவின் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும், திமுக நடத்தும் மக்கள் விரோத ஆட்சிக்கு ஒத்து ஊத வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது அறிவாலயம். ஆனால் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியின் நிலைப்பாடு, வளர்ச்சி என்ற எண்ணங்கள் இருக்கும் அல்லவா? அதற்கே ஆபத்து வரும்போது சீறி பாயத்தானே செய்வார்கள். அதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணிக்குள். அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு திருமாவளவன் செல்லக்கூடாது என திமுக நிபந்தனை விதித்ததால் தான் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் திருமாவளவன் தவிர்த்து விட்டதாக உட்கட்சிக்குள்ளேயே பெரும் பேச்சு நிலவிக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் ஆதவ் அர்ஜுனை அனுப்பி வைத்ததே திமுகவிற்கு கிளியை ஏற்படுத்தத்தானோ என்ற சந்தேகத்தையும் கிளப்புகிறார்கள் ஒரு சிலர். அரசுக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் வகையில் விசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து பேசி வருவதை ஊர் அறியும். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஊடகங்களில் நேர்காணல் கொடுத்து வந்தார். அது மட்டுமல்லாமல் சினிமாவிலிருந்து 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசியலுக்கு வந்தவர்களெல்லாம் துணை முதலமைச்சராகும் போது 40 ஆண்டுகளாக அரசியலில் இருப்பவர்களுக்கு பதவியில் பங்கு இல்லையா என்றும் உதயநிதி ஸ்டாலினை கடுமையாக விமர்சித்து பேசினார். உடனே கொந்தளித்த திமுக ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றெல்லாம் வலியுறுத்தினார்கள். ஆனால் திருமாவளவன் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மேலும் மேலும் ஆதவ் அர்ஜுனா திமுக எதிர்ப்பை மிக வேகமாக முன்னெடுத்துச் சென்று கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மன்னராட்சி அகற்றப்பட வேண்டும், பிறப்பால் முதலமைச்சர் உருவாகக்கூடாது என்று மீண்டும் திமுகவையும் உதயநிதி ஸ்டாலினையும் அட்டாக் செய்தார். ஆதவ் அர்ஜுனாவின் இந்த பேச்சு அவரது சொந்த கருத்து, கட்சி கருத்து அல்ல என்று திருமாவளவன் வெளியே சொன்னாலும் இதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு அரசியல் இழையோடுகிறது என்று கணிக்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஆதவ் அர்ஜுனா ஒவ்வொரு முறையும் திமுகவை அதோடு கூட்டணியில் இருந்து கொண்டு மிக தீவிரமாக எதிர்த்து வரும்போது திருமாவளவன் அவரை கண்டிக்காதது ஏன்? அவரை பேசவிட்டு வேடிக்கை பார்க்கிறாரா என்று பல்வேறு கேள்விகள் அரசியல் அரங்கில் வலம் வருகின்றன. மேலும் விசிகாவிற்குள்ளேயே திமுக ஆதரவு, திமுக எதிர்ப்பு என்று 2 கோஷ்டிகள் உருவாகிறதோ என்று சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் திமுக தான். தன்னுடன் இருக்கும் கூட்டணி கட்சியை தன் கட்டுப்பாட்டிலேயே வைத்துக் கொள்வதற்காகத்தான் விசிகாவிற்குள் இப்படி ஒரு பிளவை ஏற்படுத்த பார்க்கிறதோ திமுக என்ற சந்தேகத்திற்கு விடை வெகு சீக்கிரமே கிடைத்துவிடும்.